திருவண்ணாமலை டெவலப் ஆகக்கூடாது. இதை நான் தொடக்கத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திருவண்ணாமலை காடு மாதிரி தான் இருக்க வேண்டும், தவம் செய்கிற பூமி மாதிரி தான் இருக்க வேண்டும். இதை இப்பொழுது ரியல் எஸ்டேட் பயங்கரமாக டெவலப் ஆகி வந்து கொண்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் காடு மாதிரி நான் பார்த்தேனோ அந்த இடமெல்லாம் பட்டா போட்டு நிலம் போய் பார்க்கிறேன், கட்டடங்களாக விரிந்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் தெலுங்கு மக்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல கோடி பணத்துல விற்று கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், அண்ணாமலையாருடைய அந்த மலையவே ஆக்கிரமிப்பு செய்தல். இதை நான் வெளிப்படையாக நான் பேசுகிறேன். இது இன்று நேற்றல்ல, பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை திருவண்ணாமலையில் பழக்கமான ஒரு வழக்கறிஞர் என்னிடம் வந்து பேசினார். அவர் என்னுடைய நண்பர், திருவண்ணாமலையில் வந்த பழகிய ஒரு நண்பர். அவர் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னிடம் கேட்டார், சுவாமி, நான் ஒரு வழக்கறிஞர், நான் ஒரு கேஸ் போடலாமான்னு நான் முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன், அதை உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.